Radio City Podcast. Radio City Podcast. மேஜிக் ஷோ நீங்க பார்த்திருக்கீங்களா? பெரிய அரங்கத்துல யானைய மறைய வைக்கக்கூடிய மேஜிக் ஷோவும் இருக்கு. ரோட்டோரத்துல கண்கட்டு வித்தைன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டியான மேஜிக் ஷோஸும் நம்மளை சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு. இது எல்லாமே உட்டாலகடி கண்கட்டு வித்தை தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பிரிட்டனை சேர்ந்த ஆய்வாளரான ஹாரி பிரைஸ் களத்துல இறங்கினாரு. எது கண்கட்டு வித்தை அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். Radio City Podcast. 20 அடி நீளமான ஒரு தடிமனான கயிறு. அந்த கயிறை அந்த வித்தக்காரர் தலைய குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட உதடுகள் மட்டும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கு. கூட்டம் சுவாரஸ்யமா அவரையே பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கயிறை காத்துல சுழட்ட ஆரம்பிக்கிறாரு. வேகமா சுத்துன அந்த கயிறு வானத்தை நோக்கி மேல போகுது. எல்லாருடைய பார்வையும் மேலதான் இருந்திருக்கு. அந்த கயிறு திரும்பவும் இறங்கவே இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி கம்பு போல விரைச்சு நிக்குது. இப்ப அந்த வித்தைக்காரர் அதுல ஒரு பையனை ஏற சொல்றாரு. வித்தை பண்றவங்களுக்கு ஒரு கூட்டாளி இருப்பாங்கல்ல, அந்த கூட்டாளி தான் அந்த குட்டி பையன். விரைச்சு நின்ன அந்த கயிறை பிடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு மேல ஏறாப்ல. அப்பையும் அந்த கயிறு வளையவோ நெளியவோ சுருண்டு விழவோ இல்ல. கயிறோட உச்சிக்கு போறான் அந்த பையன். திடீர்னு காணாமையும் போயிடுறான். கூட்டம் வாய் பிளந்து நிக்குது. இப்ப தன்னுடைய வாள் ஒன்னை எடுத்து தன்னுடைய பற்களால கவ்வியபடி அதே கைத்தை பிடிக்கிறாரு அந்த மாயாஜால வித்தைக்காரர். விறுவிறுன்னு மேல போறாரு. உச்சி அடைகிறாரு. கையில எடுத்து கண்கள் கூசுற அந்த நேரத்துல திடீர்னு காத்த வெட்டுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாழை சுழற்றாரு. மேலே ஏறி மாயமாகி போன அந்த சிறுவனோட உடல் பல துண்டுகளா தரையில விழுகுது. கூட்டம் கொஞ்சம் பயந்து போய் பின்னாடி தள்ளி நிக்கிறாங்க. திடீர்னு தன்னுடைய ரத்தம் சொட்டக்கூடிய வாழை தன்னுடைய பற்கள்ல கடிச்சிட்டு இறங்கி வந்து மடிச்சு வச்சிருந்த ஒரு கம்பளத்தை எடுத்து உதறி தரையில விரிக்கிறாரு. செதறி கிடந்த அந்த சிறுவனோட உடல் துண்டுகளை அந்த கம்பளத்துல அடுக்கி திருப்பியும் சுருட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நடக்க போறது அதிசயமா இல்ல அதிர்ச்சியான அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த கம்பள மூட்டை அசையுது. படார்னு கம்பளத்துக்குள்ள ஒரு சிறுவன் வர்றான். எந்த விதமான காயமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே வர்றான். இத பார்த்துட்டு இருந்த அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இந்த வித்தை இந்தியாலையும் ஆசியாலையும் சில பகுதிகளில் நடத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த வித்தையை யார் நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற வரலாறு இன்ன வரைக்கும் தெரியல. இந்தியாவுக்கு வந்த மார்க்கோ போலோ, இபின் பதூதா இந்த வெளிநாட்டு பயணிகள் இந்த கயிறு வித்தையை குறிச்சு வியப்பா நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருந்தாங்க. மகுடி ஊதுனா பாம்பு எப்படி படம் எடுக்குமோ அதே மாதிரி சுருண்டு கிடக்கக்கூடிய அந்த கயிறு படம் எடுத்து அப்படியே வானத்துல போய் நிக்குதுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. சரி, இது நிஜமா இல்ல அந்த பயணிகளோட ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதையா அப்படிங்கறத நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் தான் பிரிட்டனை சேர்ந்த ஹாரி பிரைஸ். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வித்தையை நிகழ்த்துறதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியா தான் இருக்கும். கயிறு விரைச்சிட்டு நிக்கிறது இல்ல, அது கண்ணுக்கு தெரியாத சில கம்பிகள் மூலமா தொங்க விடப்பட்டிருக்கும். அதுலயும் அந்த வாள்ல இருந்து கொட்டுனதும் நிஜ ரத்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஹாரி பிரைஸ் ஆராய்ஞ்ச வித்தக்காரர் வேணும்னா அவர் அப்படி ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இந்த கயிறு வித்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க நிறைய மாயாஜால வித்தைக்காரர்கள். இன்னைக்கு வரைக்கும் மேஜிக்க ஒரு கால்குலேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னுமே பார்த்தா அது ஒரு வித்தை, அது மர்மம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் டைமிங்கும் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா கூட எத்தனை தடவை அந்த மேஜிக்க பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை யோசிக்காம அப்படியே ரசிக்கிறது மர்மமான ஒரு விஷயம் தான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். நான் உங்க ஆர்ஜே ஜான்.